இன்னைக்கு உன்னை பகைக்கிறவங்க, இன்னைக்கு உனக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்க உன் பட்சமாய் உனக்கு உதவி செய்யறவங்களா மாறுவாங்க அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பகைக்கிறவங்களே நேசிக்கணும். அவங்களை நீங்க பகைக்க கூடாது. நம்மளை பகைக்கிறவங்க இருக்கலாம், நாம் அவங்களை பகைக்க கூடாது. நம்மளை சத்துருவாய் நினைக்கிறவங்க இருக்கலாம், நம்ம அவங்களை சத்துருவா நினைக்க கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பகைக்கிறவங்க நாளைக்கு உங்களுக்கு சாதகமாய் மாறுவார்கள். நீங்க இருக்கிற ஊர்ல, நீங்க இருக்கிற பிசினஸ் செய்யற இடத்துல, வேலை செய்யற இடத்துல உங்களை பகைக்கிறாங்களா? சொந்து போகாதுங்க. அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு சாதகமா மாறிடுவாங்க. நான் ஊழியம் ஆரம்பிச்ச ஆரம்பத்துல என்ன சபையிலேயே பகைச்சாங்க, ஊழியத்திலேயே பகைச்சாங்க. என்ன தனியா ஜெபம் நடத்துறோம், கூட்டம் நடத்துறோம்னு பொறாமையினால பயங்கரமா பகைச்சாங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் பேசினாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ அவங்களை நேசி, அவங்கள மன்னிச்சிரு, அவங்களை ஆசீர்வதின்னு தான் சொல்லி கொடுத்தார். நான் அவங்களை நேசிச்சு மன்னித்து ஆசீர்வதித்தேன். சில வருடங்கள் கழித்து அவங்க எனக்கு சாதகமா மாறிட்டாங்க. என் மேல ரொம்ப அன்புள்ளவங்களா மாறிட்டாங்க. மனிதனுடைய இருதயத்தை மாற்றுகிற அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை பகைக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம். உங்க ஊருக்குள்ள நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம். நீங்க அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய இருதயத்தை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா மாறிடுவாங்க, உதவி செய்யறவங்களா மாறிடுவாங்க. முன்னால என்ன பகைச்சவங்க இப்ப எனக்கு ரொம்ப உதவி செய்யறாங்க, என்ன ஹெல்ப் பண்றதுக்காக எனக்காக வந்து பேசுறாங்க. அந்த மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ உங்க பட்சத்துல வருவாங்க. அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை பகைக்கிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், எனக்கு விரோதமான மக்கள் இருந்தாலும் அவர்களை நேசிக்கிறேன், அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், அவங்கள நல்லா இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். நீர் எனக்கு அவளை சாதகமாய் மாற்றி தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.